சொல்லியிருக்காங்க. நிறைய புதுசு புதுசாக ஆட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ப்ராஜெக்ட் ஒர்க், ரெண்டாவது ஃபீல்டு விசிட். ஃபீல்டு விசிட்டில் நிறைய இடம் போலீஸு, டெம்பிள், ஹாஸ்பிட்டலு, மார்க்கெட்டிங், லைப்ரரி, எனி அதர்ஸ் நிறைய இடத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நம்மளுடைய ஆஸ்க் சென்டரை வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். அவேர்னஸ் கொடுக்குறத பொறுத்து தான் வந்து நம்மளுடைய ஆஸ்க் சென்டர் வந்து ரீச் ஆகும், நம்மளுடைய ఎడ్యుకేషన్ లెవెల్ வந்து ఇంప్రూవ్మెంట్ ఆகும், రీచ్ ఆகும் அப்படிங்கிறது. ఇక్కడ సమ్మర్ క్యాంప్ గురించి క్లాసెస్ చేయడం జరిగిందని చెప్పడం జరిగింది. ఇక్కడ వాతావరణం చాలా ప్రశాంతంగా ఉంది. భజన చేయడం కానీ ఉదయ భజన ఇవన్నీ కూడా అలవాటు చూసి చాలా మంచిగా ಅನಿಸಿದೆ. ದರ್ಶನ ಪ್ರೇಯರ್ ಒಂದೇ ಮಾತರಂ ಮತ್ತು ಜನಗಣಮನ ಸ್ವಚ್ಛವಾಗಿ ವಿಚಾರ ಸರಿಯಾಗಿ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಹಾಗೆ ಶ್ಲೋಕಗಳನ್ನು ಸ್ಟೋರಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಹೇಳಬೇಕು, ಆ್ಯಕ್ಷನ್ ಯಾವ ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಅದನ್ನು ತಿಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ಹೇಗೆ ಡ್ರಾಮಾ ರೂಪದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ತೋರಿಸ್ಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಹೇಳ್ಕೊಟ್ರು. ಅದನ್ನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. పిల్లలకు మేము ఏ విధంగా ప్రేమగా మెలగాలి, వాళ్ళతో వాళ్ళు మాత్రం మనకి ఎంత అట్రాక్ట్ అవ్వాలి అనే దాని గురించి తెలుసుకున్నాము. ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಆಗಿದ್ದೇವೆ ಮತ್ತು ಟ್ಯೂಷನ್ ಮಾಡ್ತೀವಿ. ಯಾವ ರೀತಿ ನಾವು ಶ್ರದ್ಧೆಯಲ್ಲಿ ನಡೆಸ್ಕೊಬೇಕು ಮತ್ತು ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು. డిసిప్లిన్ ఎలా ఉంటుందో నేర్చుకున్నాము. తర్వాత పరిసరాలు క్లీనింగ్గా శుభ్రంగా ఎలా ఉండాలి అని నేర్చుకున్నాము. తర్వాత పిల్లలను ఏ విధంగా స్టోరీస్, డ్రామాస్ చెప్పి పిల్లల్ని ఎలా అట్రాక్ట్గా చేసుకోవాలి అనేది నేర్చుకున్నాము. கதை மூலியமா, ஒரு பாடல் மூலியமா, ஒரு ட்ராமா நாடகம் மூலியமா, ட்ராமா மூலியமா எப்படியெல்லாம் நம்ம குரலை வந்து எந்த இடத்துல ஏற்றணும், எந்த இடத்துல இறக்கணும், நம்ம முக பாவனைகளை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சார் சொல்லி கொடுத்தாங்க. அதே ஃபுட் வேஸ்ட் வந்து செய்யவே கூடாது. எந்த நேரத்துலையும் நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். அந்த 3 வேளை கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டில் கை வைக்கணும். அந்த சாப்பாடை கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்கணும். அது மாதிரி ప్రేయర్ తప్పులు లేకుండా ప్రార్థన నేషనల్ యాంథమ్ కానీ వందే మాతరం కానీ ఎలా పాడాలని గురుజీ గారు నేర్పించారు. తర్వాత పిల్లలకు కథ ఎలా చెప్పాలి, కథ చెప్పేటప్పుడు వాటిలో ఉన్న నవరసాన్ని మనలో భావిస్తూ పిల్లలకి హావభావాలు మనము ఫస్ట్ ఆ కథ గురించి తెలుసుకొని పిల్లలకు మంచిగా నేర్పించాలని ఆ కథ పిల్లలకి ఎక్స్ప్రెషన్స్ ఇస్తూ బాగా నవ్విస్తూ మిమిక్రీ చేస్తూ పిల్లలకు నచ్చేలా విందామా అనే ஆசக்திகரங்க చెప్పాలని. டெம்பிள் அரேஞ்ச்மெண்ட், பிளேஸ் கிளீனிங் இதெல்லாம் வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். டெய்லியுமே முழுமையாக நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பேரண்ட்ஸு, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா அந்த இயரில் வந்து 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் நம்ம டியூஷனில் வந்து படிக்கிற பையன் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்கு. அதனால ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஃபோன் பண்ணி நீங்கள் ரெகுலராக சொல்லி கொடுங்க, மேத்ஸ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து ஸ்மால் வைஸ்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல படிக்கிறேன். இது வந்து யோகா எப்படி செய்யணும், எந்த டயத்தில் செய்யணும் அப்படிங்கிற டாய்லெட் கிளீனிங் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது. இது ரொம்ப training is very well. They received something cover the topic. All the teachers feedback is very good.